Hello students, welcome to science class. 6th standard science, unit 4, the world of plants. Part 1. Hi students, 5th வரலும் நீங்கள் வந்து plant பற்றி படிச்சிருப்பீங்க. அதோட parts என்ன, அதோட uses என்ன, எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ 6th வந்து plant பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அதோட எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, என்னென்ன பிளான்ட்டு எங்கெங்கெருந்தெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ராணி அண்ட் ரவி 2 பேரும் உங்கள் மம்மியோட வெஜிடபிள் ஷாப் போகிறாங்க. நீங்கள் போவீங்க இல்லையா, உங்கள் அம்மா கடைக்கு போகும்போது அது மாதிரி போகிறாங்க. அப்போ வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த பசங்க வந்து அவங்க மம்மி கிட்ட கேட்குறாங்க, இது எல்லாமே பூமிக்கடியிலேருந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மம்மி வந்து இல்லை பிளான்ட்டோட பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்றுலேருந்து ஒரு வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் வியப்பாக பார்க்குறாங்க. அப்புறம் வீட்டில் வந்து ஒன்றையாக எடுத்து அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கணும். இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். பயாலஜி இஸ் அ நேச்சுரல் சயின்ஸ் கன்சர்ன் வித் த ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது உயிருள்ள பொருட்களை பற்றி படிக்கக்கூடியதான் பயாலஜி, இன்க்ளூடிங் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதோட ஸ்ட்ரக்சரை பற்றியும் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் இந்த பயாலஜியில் படிப்போம். The living world comprises of plants and animals. Living world னா என்ன சொல்லுவோம்? Plantsம் animalsையும் சேர்த்து தான் சொல்லுவோம். Plants can prepare food by themselves, grow in size and reproduce. Various parts of the plants are used as food, medicine, wood and shelter. இப்போ plant வந்து அதோட ஃபுட்டை வந்து அதுவே தான் தயாரிச்சுக்கும், அதுவே வளர்ந்துக்குது, grow in size and reproduce. பிளான்ஸோட வேரியஸ் பார்ட்ஸ் என்னென்னலாம் நமக்கு உதவுது? ஃபுட்டாக உதவுது, மெடிசன், அப்புறம் வுட் அண்ட் ஷெல்டராகவும் நமக்கு உதவுது. நெக்ஸ்ட் டாபிக், பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பிளான்ட்ஸ் வந்து எப்படி உருவாகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? Our body is made up of many organs. Similarly, the plant body is also made up of several organs such as root, stem, leaves and flowers. உங்களுக்கு தெரியும் நம்மளோட பாடியில் எப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் இருக்கும். என்னென்ன? ரூட், ஸ்டெம். ரூட்னா என்னது? வேர். ஸ்டெம்னா அதனுடைய தண்டு பகுதி, லீவ்ஸ்னா அதனுடைய இலை பகுதி அண்ட் ஃப்ளவர்ஸ்னா பூ. பிளான்ட்ஸ் ஆர் ஆஃப் மெனி ஃபார்ம்ஸ் அண்ட் மெனி கலர்ஸ், yet they are alike in some manner. பிளான்ட்ஸ்லேயே வந்து மெனி கலர்ஸ் இருக்குது, அதே மாதிரி மெனி ஃபார்ம்ஸும் இருக்குது. That is, they all have stems and leaves above the ground, which we can see easily, and roots below the ground. இப்போ வந்து இதில் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெம்மு, லீவ்ஸு, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து ரூட்ஸ் வந்து பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து கிரவுண்டுக்கு அடியில் இருக்கும், below the ground. As shown in the picture, a flowering plant consists of 2 main parts. They are root system, shoot system. மேலே படத்தில் கொடுத்துருக்காங்க. ரூட் சிஸ்டம், ரூட். ஷூட் சிஸ்டம் எதுனா லீஃப், லீஃப் ஆங்கிள், இன்டர்நோட், நோட், ஸ்டெம், ஃப்ளவர், ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் ஒன், root system. The underground part of the main axis of a plant is known as root. It lies below the surface of the soil. Root has no nodes and internodes. It has a root cap at the tip. A tuft of root hairs is found just above the root tip. Roots are positively geographic in nature. Root system is classified into 2 types. Taproot system, fibrous root system. The root system na வேர் என்பது நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அம்சமாகும். இது கீழே தான் காணப்படும். வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லை. அதாவது கணுக்கள்னா நோட்ஸ் அப்படிங்கிறது, கணுவிடை பகுதிகள்னா இன்டர் நோட்ஸ் அப்படிங்கிறது. வேர் முடி அது நுனி பகுதியில் உள்ளது. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ரூட் ஹேர்ஸ் இருக்கு. வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர் தூவிகள் ஒரு கற்றையாக காணப்படுகிறது. வேர்கள் நேர் புவி நாட்டம் உடையவை. அது 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் என்னன்னா டேப் ரூட், செகண்ட் ஒன் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டம், it consists of a single root called taproot, which grows straight down into the ground. Smaller roots called lateral roots arises from the taproot. They are seen in dicotyledonous plants. Example, bean, mango, neem. தமிழ் வந்து டேப் ரூட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா ஆணி வேர் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்குகிறது. அந்த ஃபர்ஸ்ட் வர்றது வந்து அப்படியே வளர்ந்து ஆணிவேரா உண்டாகுது. முளைவேர் தடித்த முதல் நிலை வேராக வளர்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா நிலையா அது வேர் ஊனுது. இதிலிருந்து துணை வேர்களான 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை வேர்கள் தோன்றுகின்றன. பொதுவாக இரு வித்திலை தாவரங்களிலும் இவ்வகை வேர் காணப்படுகிறது. அதான் வந்து டைகோட்டிலிடனஸ்னா இரு வித்திலை தாவரம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பீன், மேங்கோ, நீம். Next one, fibrous root system. It consists of a cluster of roots arising from the base of the stem. They are thin and uniform in size. It is generally seen in monocotyledonous plants. Example, grass, paddy, maize. Fibrous root na சல்லிவேர். தாவரத்தின் கணுவிலிருந்து ஏராளமான மெல்லிய சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன. இது அப்படியே கிளஸ்டர்னா அப்படியே கொத்தா இருக்கும். இது எங்கேருந்து தோன்றுதுன்னா அந்த நோட்ஸ்லேருந்து வருது. பெரும்பாலும் ஒரு வித்திலை தாவரங்களில் இவ்வேர் தொகுப்பு காணப்படுகிறது. அதாவது ஒரு வித்திலை தாவரம்னா மோனோகாட்டிலிடனஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கிராஸ், பேடி, மெய்ஸ். Functions of the root. Fixes the plant to the soil. Absorbs water and minerals from the soil. Some plants like carrot and beetroot store food in root. அதாவது பிளான்ட்டை வந்து சாயிலில் நல்லா ஃபிக்ஸ் பண்ண வைக்கும் இந்த ரூட்டு. வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணும் சாயிலேருந்து. அப்புறம் தானே தயாரித்த உணவை தங்கள் வேர்களில் சேமிக்கின்றன. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பீட்ரூட்டு, கேரட்டு அதெல்லாம். செகண்ட் டாபிக், ஷூட் சிஸ்டம். The aerial part of the plant body above the ground is known as the shoot system. Main axis of the shoot system is called the stem. The shoot system consists of stem, leaves, flowers and fruits. அதாவது நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதி தான் தண்டு தொகுப்பு. ஷூட் சிஸ்டம்னா தண்டு தொகுப்பு. இதன் மைய அச்சு என்னன்னா தண்டு தான், ஸ்டெம் தான் இதோட மைய அச்சு. இந்த ஷூட் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கும்? லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கும். First one, stem part. Stem grows above the soil and it grows towards the sunlight. அதாவது இந்த ஸ்டெம்னா தண்டு பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்கிறது. It has nodes and internodes. அதாவது இந்த ஸ்டெம்ல வந்து என்ன இருக்கும்? கணுக்களும் கணுவிடை பகுதியிலும் உள்ளன. Nodes and internodes. Nodes are the parts of stem where leaf arises. அதாவது இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர். இதில் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நோட்ஸ் இருக்கு. The part of the stem between two successive nodes is called internode. அதாவது ரெண்டு கணுக்களுக்கும் இடையே உள்ள தூரம் தான் கணுவிடை பகுதி, internodes அப்படிங்கிறது. The bud at the tip of the stem is known as apical or terminal bud. அந்த தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு வந்து நுனி மொட்டு, பட்னா மொட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த buds at the axils of the leaves are called axillary buds. அதே மாதிரி தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோண மொட்டு என்று அழைக்கப்படுகிறது. Functions of the stem. Supports the branches, leaves, flowers and fruits. Transports water and minerals from root to upper aerial parts of the plant. Transports the prepared food from leaves to other parts through stem. Stores food as in the case of sugar cane. அதாவது இது வந்து பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து வாட்டரையும் மினரலையும் ரூட்ஸ்லேருந்து மித்த பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸ்க்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த ஸ்டெம்மு தான் எல்லாத்துக்கும், லீவ்ஸ் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி தண்டு பகுதியில் வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா சுகர் கேன். நெக்ஸ்ட் பார்ட், லீஃப். The leaf is a green, flat, expanded structure borne on the stem at the node. தண்டின் கணுவில் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு தான் இலை. இலையின் அமைப்பு பாருங்க. A leaf has a stalk called petiole. தண்டையும் இலையை இணைக்கும் காம்பு பகுதியே இலைக்காம்பு. பெட்ரியோல்னா இலைக்காம்பு. அந்த படத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான். The flat portion of the leaf is called leaf lamina or leaf blade. அதாவது பசுமையான தட்டையான பகுதிக்கு இலைத்தாள் அல்லது இலைப்பரப்பு, லீஃப் பிளேட்னா இலைப்பரப்பு என்று பெயர். On the lamina there is a main vein called midrib. அந்த இடத்துல ஒரு மெயினான ஒரு நடுவில் ஒரு லைன் போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் மிட்ரிப் அப்படிங்கிறது. மிட்ரிப்னா மைய நரம்பு அப்படின்னு அர்த்தம்.
Other veins are branched out from the midrib. அதாவது மித்ததெல்லாம் அந்த மைய நரம்பிலிருந்து கிளை நரம்புகள் தோன்றுகின்றன. The portion of the leaf connected in the nodal region of the stem is known as the leaf base. தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி இலையடி பகுதி. அதான் leaf baseங்கிறது. Leaves of some plants possess a pair of lateral outgrowth on the base. அதாவது இந்த இலையடி பகுதியில் 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் உள்ளன. On either side of axillary bud. These are called stipules. அதுக்கு பேர் என்னன்னா இலையடி செதில்கள். Stipulesனா இலையடி செதில்கள். The green color of the leaf is due to the presence of green colored pigment called chlorophyll. இதுல chlorophyll பச்சையம் இருக்கு. அது மூலமா தான் plant வந்து food தயாரிக்குது. On the lower side of the leaf there are tiny pores or openings known as stomata. அதாவது இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலைத்துளைகள் எனப்படும். Functions of the leaves. The green leaves prepare food by photosynthesis. They help in respiration. They carry out transpiration. அதாவது photosynthesisனா ஒளிச்சேர்க்கை உணவு தயாரிப்பதற்கு இந்த leaves தான் உதவுது. அதே மாதிரி சுவாசிப்பதற்கும் இது உதவுது. இலைத்துளை வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது. Do you know? The leaves of Victoria amazonico plant grows up to 3 meters across. A mature Victoria leaf can support an evenly distributed load of 45 kilograms or apparently young person. இந்த நீரில் வளரும் விக்டோரியா அமேசானிகா என்ற தாவரம் வந்து அதோட இலை வந்து 3 meters விட்டம் வரையில் வளருமா. நன்கு வளர்ச்சி அடைந்த இலையின் மேற்பரப்பு வந்து 45 கிலோகிராம் எடை இருக்குமா. அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் 4ல பார்ட் 1ல முக்கியமான 2 சிஸ்டம் பார்த்துருக்கோம். என்னது? ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். இந்த ரூட் சிஸ்டத்தில் என்ன பார்த்தோம்? டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இந்த ஷூட் சிஸ்டத்தில் என்ன பார்த்தோம்? ஸ்டம் பார்ட்டும் லீஃப் பார்ட்டும் பார்த்துருக்கோம். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட் பார்க்கலாம். தேங்க்யூ.